வணக்கம் and welcome back to Simba Vlogs. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு அவுட்டோர் ஃபிஷிங் வந்திருக்கோம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மந்த்ஸே ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிரேக் ஆகி போச்சு. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து இந்த ஃபிஷிங் நெட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அமேசானில் தான் அந்த ஃபிஷிங் நெட் வாங்கினேன். ஸோ இன்னைக்கு இதில் தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது பாக்ஸ்லலாம் இல்லை, இது அப்படியே தான், இப்படி ஃபுல்லாக இப்படியே தான் வந்துச்சு. ஸோ இதுதான் அது நெட்டு. சூப்பராக இருக்கு. ஆமாம், இங்கே பாரு. இது மாதிரி ஒரு நெட்டு நாங்கள் வாங்கினது இல்லைடா. என்ன நீ பிடிப்பியா? ஓகே, இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். இது வந்து லென்த் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்படி இரு. ஓகே ஓகே ஓகே. இது எப்படின்னா இங்கே ஒரு இது இருக்கு, டைட் பண்ணிக்கிறேன் வேண்டிய ஆங்கிள் வச்சு. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டா இங்கே லாக் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இது ஆடாது. ஸோ எழுத்து அப்படி ஒரு இது லேட்ச் போட்டோம்னா இங்கே ஒரு லேட்ச் மாதிரி விழுந்துருது. அண்ட் தென் இது வந்து இங்கே ஒரு டைட் வச்சுக்கிட்டோம்னா இதுவும் வந்து இப்படி இப்படி ஆகாது. ஸோ அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளாக தான் இருக்குது நெட்டு. ஃபிஷ் டேங்க்லலாம் பிடிப்போம் இல்லையா, அதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அண்ட் லென்த்தியாகவும் இருக்குது. இப்படி ஆழமான இடத்துலலாம் இப்படி போட்டு கூடி பிடிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சு தான் நாங்கள் வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம். என்னடா ரெடியா? வெயிட் அவ்வளோக்கா இல்லை. இது வந்து அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க, அதனால வெயிட்லாம் அவ்வளோக்கா இல்லை. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஆமாம் ரஸ்டிங்கும் வராது. அண்ட் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த நெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லை, நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ அது கிழிஞ்சு போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. பிடிப்போம். இவனை விட அந்த நெட்டு பெருசு. இங்கே வர்றா சிவ, உன்னை உள்ள உட்கார வச்சு நான் மீனுன்னு நினச்சி பிடிச்சிருவேன். அவ்வளோ பெருசு இருக்கு. புடி வந்துருச்சா? சிவ, உனக்கு என்ன மீன் பிடிக்கும்? ஜிலேபி. ஆரா மீனா? பட்டை மீன். ஓய் கெண்டை. ஓ, உனக்கு இந்த மீன்லாம் யார் சொல்லி கொடுத்தது? முத்து தாத்தா தான் சொன்னாரா? இப்போ ஜிலேபி மீன் எப்படி இருக்கும்? தோசைக்கல் மாதிரி ஜிலேபி மாதிரி சொல்ல வரோம். கடந்த 10 ஆண்டு அவ்வளோ பிடிப்பேன். கடந்த 10 ஆண்டு அவனுக்கு வயசே 4 தான் ஆகுது. அதாவது நீ ஃபண்ணுங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுற. ஆமாம், அப்படி நீ வச்சுட்டு நின்று கூட நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன தம்பி, ஆழமாக போய் பிடி தம்பி. வலைய விட்டுருவான் தம்பி, வலைய விட்டுறாத நீ பிடிக்கிறன்னு. ஆமாம், வலை வேணும். என்ன கொஞ்சம் தூரம் அங்கே போய் பிடிச்சிட்டு வா. உனக்கு மீன் யார் பிடிச்சி பழக்கி விட்டது? ஆனந்த் மாமா. அவனுக்கே பிடிக்க தெரியாது. பெருமையா இருக்கு. உன்னை இந்த குழந்தை இவ்வளோ நம்பி இருக்கோம். குழந்தைய ஏமாத்தி இருக்கேன். எதுவுமே சொல்லல, அவன் பாட்டுக்கு சொல்றான். ஒரு குழந்தைய ஏமாத்தி நீ வந்து மீன் நல்லா பிடிக்க தெரியும்னு சொல்ல வச்சிருக்க. என்ன சரி வாங்க போய் ஏதோ மீன் இருக்கிற பக்கம் பிடிக்கலாம். இவன் மீன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு பிடிக்கிறான். போயிட்டு இருக்கு. ஓகே, பிடிச்சிடலாமா? சரி கூடு, ஆனந்த் பிடிக்கட்டு விடு. ஏய், ஆனந்த் பிடிக்கிட்டு கூடு. பிடிக்க தெரியாதா? தெரியாதுன்னு அவன் சொல்ல, பிடிக்க கூடாதுன்னு தான் சொன்னான். ஷிவ் வாசிவ் மீன் இருக்கிற பக்கம் போகலாம். டே மீன் இருக்கிற போது போட்டால் தான் வரு, சும்மா இது ஓடிடும் அப்புறம். அப்படியே வெய் வரும்ப அப்படியே போட்டு இங்கே இருக்கு. இங்கே இன்னும் கீழே இங்கே இந்த பக்கம் இது அடியில் போயிடுச்சு. மலைக்கு அடியில் போயிடுச்சு. உள்ள அந்த இதோட இருக்கு. இதுக்குள்ளே சங்கு தான் மாட்டிக்குதுங்க அந்த நத்தை.
மீன் மாட்டிருக்கு ஷிவ். வலையில இது கெண்டை, இது அவரு. போயிட்டு அது என்ன இதுக்குள்ளேயே வலைக்குள்ளேயே வருது எனக்கு. மறுபடியும் போயிட்டு இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஃபிஷிங் நெட்டை வச்சு சும்மா சூப்பராக மீன் பிடிச்சோம். இந்த ஃபிஷிங் நெட் ரிவ்யூ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து ஒரே இடத்துல வைக்கிறோம். இப்படி பண்ணும்போது அது என்னென்னா அந்த நெட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எஸ்கேப் ஆயிடுது. மேபி வந்து ஒரு சில இடத்துல வந்து தண்ணி வந்து ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக பிடிக்கலாம். லைக் பாண்டுலலாம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த ஃபிஷிங் நெட் நாங்கள் எதுக்கு வாங்கினோன்னா, நீங்கள் எங்களோட பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கோம், லைக் பிரானா, அலிகேட்டர்ஸு. இப்போ 4 அலிகேட்டர்ஸ் வந்து பெருசாக வளர்ந்துட்டு வருது. ஸோ அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற நார்மலான ஃபிஷ் நெட்டில் பிடிக்க முடியல. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து கிளீனிங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகும். அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களோட மான்ஸ்டர் அலிகேட்டர் பிடிக்கிறதுக்காகவே நாங்கள் இந்த ஃபிஷிங் நெட்டு வாங்கினோம். லாஸ்ட் டைம் வந்து பெரிய பாண்டில் அதை விடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் துணி அப்புறம் வந்து பெரிய கவர் இதெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிச்சோம், அந்த அலிகேட்டரை. ஸோ இது வந்து அதுக்காக தான் மெயினாக வாங்கினது. லைக் பிரானாவும் பெருசாகிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் அலிகேட்டர்ஸும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணது காரணமே வந்து ரிவரில் பிடிக்க முடியுமான்னு பார்த்தேன். கண்டிப்பாக ரிவர் ஓடுற தண்ணியில் பிடிக்கவே முடியல. நிற்கிற தண்ணியில் வேணால் ஒரு 2-3 மீன் பிடிச்சோம். ஸோ அவ்வளோதான். இந்த நெட் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஃபிஷிங் நெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 வருது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய். சப்ஸ்கிரைப் சொல்லவே இல்லை. ஆமாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க நம்ம வீடியோவை. ஆமாம், எங்களோட வீடியோஸை பாருங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பிரேக் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். சீக்கிரமாக பார்ப்பீங்க. ஜிலேபி குஞ்சு. இது ஒல்லி மீன். ஒல்லி மீனோட பேரு ஜிலேபி குஞ்சோட டேம் குஞ்சு. இது 2 ஜிலேபி.